இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம சுகர் பீடை வச்சு பிளாட் லோடிங் பார்த்தோம். இப்ப கட் பீடை வச்சு பிளாட் லோடிங் வச்சு எப்படி போட போறோம்னா பார்க்க போறோம். சேம் மெத்தட் தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சில்க் த்ரெட்ல ஒரு தடவை பார்த்துட்டோம், சுகர் பீட்ல ஒரு தடவை பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பீட்ல எப்படி போட போறோம்னா அந்த மாதிரி கார்னர்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பீட் எடுத்துக்கோங்க. அகைன் கீழே லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் த்ரெட் அங்க கொண்டு போயிட்டு லாக் ஸ்டிச் போட்டு இப்ப டபுள் பீடா கொஞ்சம் அந்த எட்ஜஸ் அந்த ஸ்பேஸ் லைனுக்கு நமக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு 3 பீட் இங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா 3 பீட் வந்து போட்டுக்கலாம். கரெக்டா இந்த ஆர்டர் வைஸ் தான் வரணும்லாம் கிடையாது. ஓகேவா? லாக் ஸ்டிச் போட்டு அகைன் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு இதையுமே மொத்தமா தான் லோட் பண்ணணும். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டிச்சுக்கு வந்து எப்படின்னா சிங்கிள் பீடா தான் வந்து நான் போடணும்னு சொல்லியிருந்தேன். பட் லோடிங்க்கு வந்து எப்படின்னா நம்ம ஹோலா தான் எப்பயுமே லோடிங் ஸ்டிச்னாலே பொதுவாவே நமக்கு எத்தனை பீடு தேவைப்படும் அத்தனை பீடையும் ஃபுல்லா கோர்த்துட்டு தான் வந்து கவர் பண்ணணும். சிங்கிளா வந்து போடக்கூடாது. ஸோ அது வந்து லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ லோடிங்க்கு மட்டும் நம்ம மொத்தமா தான் வந்து போடணும். இப்ப தனித்தனி ஃபில்லிங் ஸ்டிச்சு இல்ல ஒரு சிங்கிள் ஸ்டிச் வர இடத்துல ஃபுல்லாமே அது வந்து சிங்கிள் பீடா போடணும். லோடிங் ஸ்டிச்சுக்கு மட்டும் எப்பயுமே மொத்தமா தான் வந்து கோர்க்கணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி மேல இருந்து தான் வரணும். இப்ப மேல இருந்து ஒரு தடவை எடுத்துட்டு கீழே பாசி மறுபடியும் கீழே இருந்து இங்கிட்டு இருந்து போகும்போது இங்கிட்டு இருந்து போக கூடாது. ஸோ மேல இருந்து தான் அதே டைரக்ஷன்ல தான் சேம் ஒரே டைரக்ஷன்ல இருந்து தான் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணணும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. மேல கொண்டு போறீங்க, லாக் ஸ்டிச் போடுறீங்க, அப்புறம் இங்க ஒண்ணு லாக் ஸ்டிச், இங்க ஒண்ணு, ஓகேவா? இங்க ஒரு லாக் ஸ்டிச். உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கொஞ்சம் லோடிங்லாம் ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்ல போட மாட்டோம், கொஞ்சம் குட்டியான ஸ்பேஸ்ல தான் போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பீடு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரு 2 பீடா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டு எட்ஜஸை நல்லா கவர் பண்ணி கொண்டு வந்து போடுங்க. இந்த மாதிரி போட்டு மறுபடியும் உங்களுக்கு இவ்வளவு பட்டையா தேவைப்படாது, நமக்கு கொஞ்சம் குட்டியா தான் தேவைப்படும். நான் கொஞ்சம் வந்து பட்டையா உங்களுக்கு பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸா போட்டிருக்கேன். நீங்க போடும்போது கொஞ்சம் தின்னா போட்டுக்கோங்க. இது நான் வரைஞ்சது கிராஸா வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் தின்னா வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு அகலத்துக்கு நம்ம டிசைன் எந்த டிசைனும் போட மாட்டோம் லோடிங்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடா வரைஞ்சிட்டேன். நீங்க தின்னா வரைஞ்சி கவர் பண்ணீங்கன்னா பீட்ஸ் உங்களுக்கு கம்மியா லோட் ஆகும். ஏன்னா ரொம்ப பட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும் அந்த ஸ்டிச்சு. ஸோ கொஞ்சம் நீங்க அளவை குறைச்சு டிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. இதேதான் கடைசி வரைக்கும் நம்ம சுகர் பீட்ல என்ன பார்த்தோமோ சேம் ப்ராசஸ் தான். இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக தான் தனித்தனியா நான் வந்து போட்டு பார்க்க சொல்றேன். சுகர் பீட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கட் பீட்ல போடாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா கட் பீட்லயும் போட்டு ஒவ்வொரு பீட்லயும் என்னென்ன பீட் டைப் இருக்கோ எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஸ்டிச்சஸையுமே எல்லா பீட்லயுமே லோட் பண்ணி எப்படி உங்களுக்கு லோடிங் வருதா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு இதுதான் ஒரு இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதான் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா?
ஸோ இது உங்களுக்கு இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ஸ்பேஸை வந்து நான் குறைச்சிட்டேன், ஏன்னா பட்டையா இருந்துச்சுல. ஸோ உங்களுக்கு அதனால நான் வந்து ஸ்பேஸை வந்து நான் குறைச்சிட்டேன். அதனால உங்களுக்கு அது பார்க்க அப்படி உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாக்ஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ நான் சின்னதாக்கி நான் அதை வந்து ஷார்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். ஓகேவா? இப்படிதான் வந்து பிளாட் லோடிங் வந்து கட் பீடை வச்சு வந்து போடணும். புரியுதா? சோ திரும்பவும் சொல்றேன், நம்ம ஆல்ரெடி சுகர் பீட்ல போட்டுட்டோம். ஸோ கட் பீட்ல வர்றது ஈஸி நினைச்சு இதை ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா இதையும் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.